ரீங்கார சப்தம். மன்மதனின் புஷ்ப பானங்களில் ஒவ்வொன்றும் ஒரு இந்திரிய ரூபமாக இருப்பது மட்டுமின்றி எந்த ஒரு புஷ்பத்திலுமே பஞ்ச தன்மாத்திரைகளும் சம்பந்தப்பட்டு விடுகின்றன. புஷ்பம் இருந்தால் அங்கே வண்டு வந்துவிடும். ஸ்பர்சத்திற்கு மிருதுவாகவும் ரசமான தேனி தருவதாகவும் நல்ல சுகந்தம் வீசுவதாகவும் உள்ள புஷ்பம் சப்த சௌக்கியத்தை மட்டும் தருவதில்லை அல்லவா? அந்த குறையைத்தான் அதை தேடி வரும் வண்டு தன்னுடைய ரீங்கார சப்தத்தினால் பூர்த்தி பண்ணுவதாக ஆகின்றது. தனுஷ், நான், அம்பு எதுவுமே வழக்கமாக எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு வித்தியாசமாக உக்கிர அம்சமே இல்லாமல் வலுவே இல்லாமல் இருக்கின்றன. சில சோப்லாங்கி ராஜாக்கள் அவர்களுக்கு கப்பம் கண்டி கொண்டிருக்கும். ஆனாலும் பலசாலியான குறுநில மன்னர்களின் பலத்தில் தாங்களும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு போவது வழக்கம். அக்குறுநில மன்னர்கள் சாமந்தா என்று கூறப்படுவர். அப்படி மன்மதனுக்கும்